கடைசியா சார் ஒரே ஒரு கேள்வி. இறைவன் நாடினால் அது அன்னைக்கு சொல்லிட்டேன். மெரினால இருக்கிறதே இடிக்க போறேன். அப்புறம் அங்கே போய் அன்னைக்கு எங்க அண்ணன் தடாரன்னு கேட்ட போது கடற்கரையில இல்லை, எங்க அண்ணன் பிறந்த ஊர்ல எங்க ஒரு அடக்கம் செய்யப்பட்டிருக்கோ அந்த இடத்துல மிகப்பெரிய நினைவு மண்டபம் கட்டி அண்ணனுடைய பேச்சுகளை எப்ப போனாலும் கேட்கலாம்ங்கிற மாதிரி திரையிட்டு வசதியோட அந்த டிஜிட்டல் எண்ணியல் திரையோட அது செய்யறேன்னு நான் சொல்லிட்டேன். கடற்கரை தான், யாருக்கும் கல்லறை இல்லை. இருக்கிற கல்லறைகள் ஒரு நாள் இரவில் இல்லை. அண்ணன் ஓட்டுக்கானவரா இருந்தாருன்னா இந்த உங்க கேள்விக்கு சரின்னு சொல்லியிருப்பாரு உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு. அவர் ஓட்டுக்கானவர் இல்ல, நாட்டுக்கானவர். கடற்கரை தான், கல்லறை தான். அது தனியா இருக்குன்னு இது தனியா இருக்கு. கடைசி கேள்வியா இருக்கு. ஒரே ஒரு கேள்வி. வக்ஃபுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்க தெளிவா பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த வக்ஃபுடைய விஷயத்துல சொத்துக்கள் அதிகமா இருக்கு. அந்த சொத்துக்கள் கீழே தமிழகம் 234 தொகுதிகளாக இருந்தாலும் கூட இந்த 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளில் மத போதகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அரசாணை இறைவனுடைய உதவியோடு நீங்கள் நிச்சயமாக அமர்வீர்கள். அந்த மத போதகர்களுக்கு நீங்கள் உரிய அரசு ஊதியங்களை உங்களுடைய ஆட்சியில் அது வலுவாக ஆக்கப்பட்டு அது நிறைவு செய்யப்படுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல இதே கேள்வி அன்னைக்கு அண்ணன் தடா ரஹீம் இதுலையும் வச்சாங்க. உறுதியா செய்வோம். இந்த கோரிக்கையை என் தம்பி என்கிட்ட பேசினான். நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம்ல, அண்ணன் இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, சரி விடு செஞ்சிருவோம், அவ்வளவுதானே. எனக்கு தெரியாது இங்க இருக்கிற இமாம்களுக்கு இந்த நம்ம குரான் ஓதுகிறவர்களுக்கு அரசு ஊதியம் கொடுப்போம், அதுல என்ன இருக்கு உங்களுக்கு, நீங்க கவலையப்படாதீங்க, அரசு பணியா மாத்துவோம். அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதற்கு. விரைவில் உங்களுடைய ஆட்சியில் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை இல்ல, நம்ம கோரிக்கையை நிறைவேற்றிருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் எந்த விதமான தடங்களும் இல்லாமல், எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் தெளிவான கருத்துக்களோடு நமக்கு பதிலளித்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் அண்ணனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஃபீரா. எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் நன்றி. தமிழ் தேசிய இஸ்லாமிய மறுபடியும் இன்னொரு நல்ல சூழல்ல சந்திப்போம். வணக்கம்.